அது துகில் வாசா அலைமகள் மகிழேசா அது துகில் வாசா அலைமகள் மகிழேசா அது துகில் வாசா அலைமகள் மகிழேசா அச்சரே முந்தா ஆனந்த சீவை முந்தா ஓமோ நாராயணா நாராயணா கலகம் சங்கத்தில் கலகம் வேணில் கலகம் அவசியம் கலகம் உண்டு. நீவன் ஆறுதலா நான் ஆறுதலா சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும். ஆணை முகத்தனே ஐந்து கரத்தனே பானை வைத்தோனே எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கி நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அகாதி முதலாகி ஆனந்த பரிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோம் உங்கள் பாட்டிற்கு புகழ் கூற்று. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் அறிவாக பெண்கேட்டு முடித்தாள் அப்பனே உலகில் வளம் வந்து புகழ் படைத்தாள் அப்பனே உலகென்று வளம் வந்து உமை படைத்தாள் அன்னையின் அறிவாக பெண்கேட்டு முடித்தாள் அப்பனே உலகில் வளம் வந்து புகழ் படைத்தாள் தம்பி உடல் இருந்து பள்ளியை என முடித்தாள். தம்பி உடல் இருந்து மரம் முடித்தால் காரியங்கள் நிறைவேற்றும். ஏதோ காலம் கட்டது யாரென்று பார்ப்போம் சந்திப்போம் சிந்திப்போம் வரத்தொழுங்கள். நீ வர்ற ஆறுதலா நான் ஆறுதலா வருங்க சுற்றி அன்னையில் வடிவாக பெண்கேட்டு அறமுடித்தாய் அன்னையில் வடிவாக பெண்கேட்டு அறமுடி அப்பனே உலகில் உனக்கு கிடைக்கிற அறப்படைத்தன காரியங்கள் கணபதியே சிவனார் அவனே குணநிதியே காரியங்கள் கணபதியே ஏதோ காலம் கட்டது யார் என்று பார்ப்போம். கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கள்வனுக்கு கைவிடங்கு பூட்டிவிட்டு கண்ணுக்கு போடாத சாத்தியமே போடும் பொய்த்திரையை எடுத்துவிடும் காலம்
புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாததே பொய்மை உள்ளாததே. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாக அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதது. என்று சொல்லி உட்கரிக்கும் பாவிகரி உத்தாத பூனைகளால் மாறுறீங்க என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. அந்த சீமான்கள் போதையிலே காட்டியதா சீமான்கள் போதையிலே சாமானிய மக்களையும் ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. உண்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. எவ்வளவு சிரமப்பட்டு பாட வேண்டியது. அப்படிப்பட்ட பெருமைக்கு புதுமைக்கு பூத்துக் கொடுங்கிற சோலைகளே நாராய் நமக நமச்சிவாய் நமக ஓம் நமோ நாராயண 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 மக அடிமோ நமோ நாராயண நாராயண மக கேசவாய நமக மாதவாய நமக சங்கர நாராயண மக நாராயண மக நமக 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 நாராயண நாராயண மக. பேசக்கூடிய பேச்ச நம்ம தெரிவிக்கணும். நான் பேசக்கூடிய பேச்சு பெருமை இருக்கிறது. நாராயணனோட பெருமை பேசிட்டு இருக்கீங்க. நான் பெருமை வச்சா நாராயணனா நீ எப்படி பேசுவ? என்னுடைய உங்களுக்கு பேச என்ன தைரியம் இருக்குமா? பேச தெரியாம நான் பேசுறேன். அப்படிங்களா? என்னுடைய நாமத்தை நான் பேசிக்கிறேன். அப்ப என்னுடைய நாமத்தை நான் பேசுவேன். ஆமா. இது சப்ததாள கட்டை என்று சொல்வார்கள். உனக்கு எங்கத்தை சப்த தாள கட்டை தான். எங்க உங்க அடி அடியா பாப்போம். இது என்ன கட்டை? சப்த தாள கட்டை. தம்பி நாலு மோசமான ஆளு ஆ. நல்ல முறைச்சு பேசு நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நல்ல முறை தம்பி இருட்டா இருக்கு எங்க ஒண்ணுக்கு இருக்கு இதெல்லாம் கடைசியில புடி கிடைக்கல. இருட்டு இல்ல லைட் போட்டு. எட்டு இருக்குல்ல வாயெல்லாம் பழந்துக்கிறது. ஹலோ ஒருவர் இருக்கட்டும். பேசக்கூடிய ஒருவர் இருக்கட்டும். சரி. யாரா இருந்தாலும் கேட்ட கவிக்கு முதல்ல பதில். அம்மா. நான் பேசுறேன்னா பேசக்கூடிய தெம்பு இருக்கு. ஏங்க? என்ன இருக்கடி பேசிக்கிட்டு அப்ப இருக்கீங்க? நானும் பேசுறேன்னா பேசக்கூடிய தெம்பு இருக்கு. தம்பி. அண்ணே அண்ணன் ஒண்ணே. அப்புறம் என்ன தொம்பி இந்த கூட பிறந்த தொம்பி. ஐயா சித்தப்பா ஐயா பெரியவரே ஐயா சின்னவரே இளமை பருவம் கிழட்டு பருவம். அப்ப பேச்சுக்கு பேசுத பேசுவோம். பேசக்கூடிய விவரம் பேசுவீங்க. பேசத்தானே வந்திருக்கான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மத்த வந்த எடுக்கணும். அடி தெரிஞ்சவன் சும்மா கிடந்த தங்க ஊதி கருத்து ஆண்டி பாப்போம். பேசக்கூடிய விவரம் இருக்கு. பேசுவோம். ஒத்த வரிய சொன்னேன். அடுத்த வரிய பொறுமையா சொல்ல பாத்தியா? பேசுவோம். அங்க நிக்கிற அங்க. சும்மா கிடந்த சங்க ஊதி கருத்து ஆண்டி. என்னைக்கு அடுத்த வரிய மிக தெரியா சொன்னியோ சரி. நீ படிச்சாத ஒத்துக்கிறேன். ஆமா. ஏன்னா படிக்காத பேச முடியுமா? பேச முடியாது. நீ படிச்சிருக்க பேசிக்கிட்டு இருக்க. ஆமா. ஏன்னா படிக்காத ஒருத்தர பேச முடியாது. பேச முடியாது. நீ படிச்சிருக்க அதனால பேசுற. ஆமா. ஆனா நீ என்ன சோட்டத்துன்னு அப்படி பேசுவியா? பாத்தாக்காம இல்ல கொஞ்சமா வெக்காத அப்படி பேசுவியா? இருங்க. யார கேக்குறீங்க? ஒரு வார்த்தைக்கு சொல்ல துப்புள்ள இருங்க, இருங்க, நீ எதுக்கு இருங்க. வர? நீ ஏன் அப்படி இருங்க, பேசுறீங்க? தேவையில்லாம பேசிட்டு வர. பேசுறீங்க. அப்படின்னு பேசாம ஒருத்தர் நின்றான்னு வச்சுக்க. அப்படி அவனை பேசுங்க. கேட்கலாம். அதான் ஆனா உங்களை போல 85 புராணத்தை படிச்சத பேச முடியுமா? அப்படி நீங்க படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. பேசுவீங்கல்ல? பேசுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க. சும்மா கிடந்த சங்க சொல்லுங்க அண்ணே. சும்மா கலந்த சங்க ஊதி கருத்து சொல்லியா? அதான் ஆண்டி சொல்லிட்டு நீங்க சொல்ல வந்தீங்களா அவங்க சொல்ல வந்தீங்களா? நான் தான் சொல்லிட்டு அப்ப சொல்லுங்க. மறுபடியும். சொல்லி அடி மத சொல்லிட்டு தானே இருக்கா. சும்மா கிடந்த சங்க தெரியாது. தெரியாது. சங்கர் இருக்காங்க. சங்கர் இருக்கா. சொல்லிட்டு தானே இருக்கா. சொல்லிட்டு தானே இருக்கா. என்ன பேச போட்டிருக்கா அத சொல்லு. சொல்லு. சும்மா கிடந்த சங்க ஊதி கருத்து ஆண்டி அப்படி சொல்லிட்டு போ. ஏன்னா படிக்காத ஒருத்தர் பேச முடியுமா? முடியாது. நீ பேசுறீல? பேசுவோம். அப்படிப்பட்ட படிப்பு. சரி. பட்ட படிப்பு படிச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா. படிக்காத ஒருத்தர் பேச முடியுமா? முடியாது. நீ படிச்சனால பேசுற. ஆமா. ஆனா உனக்கு வெக்கறது அப்படி பேசுவியா நீ முத? இல்ல பேசுவியா? என்னையா நீ ஒரு வார்த்தை சொல்ல துப்புல நீ எதுக்கு வர்ற? நீ எதுக்குடா வர்ற? இப்ப என்ன நீ ஏன்டா வர்ற? இருங்க. வெக்கம் இல்லாம ஏன் பேசுற? இருங்க. பேச்சுக்கான உதவி அப்படின்னு பேசாம இருந்தவனை கேட்கலாம். ஆனா உங்க கெட்டப்பா பாக்கும்போது பேச முடியுமா? இல்ல விட்டுறீல? நீ சொல்லு. சும்மா கிடந்த சங்க தெரியாது.
என்ன பேசக்கூடிய ஆளு சத்தம் கட்டின அதான் சொன்னா அப்புறம் எத்தனை தடவை சகமா கட்டுறது? ஒரு வார்த்தைகள் வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொன்னார். ஆமா. கற்கே கசடவே கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் எழுப்பம் உலகம் ஒழுக்கம் உயிரின் ஓம்பப்படும் கோப்ப பருப்பு இருக்காங்கல்ல. யாகவர் ஆகினும் நாகக்க காவாக்க சோகப்ப சொல்லிருக்க பட்டி சொல்லியிருக்காங்க. என்ன உன்னை போட்டு நொட்டு அப்புறம் பட்டு தானே பண்ண சொல்லு. அப்ப உன்னை சொன்ன துப்புல பஞ்சி தெரியாத விஷயத்தை வார்த்தை தெரியும் உனக்கு யாருக்கு என்ன வெக்கம்ல பஞ்சி தெரியாத விஷயத்தை பேசுறேன் இருங்க அன்பினார் எல்லாம் தமக்குரிய வந்திருக்கின்ற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாத விஷயத்தை பேசுங்க. ஒண்ணு நான் பேசுறேன் நீ பேசு. அப்ப தெரியாத விஷயத்தை பேசுங்க. நான் பேசுறேன் நீ பேசுற. தெரியாத உனக்கு பேச தெரியாது சொல்லுங்க. தெரியல. சபை அறிந்து பேசு சபை மறந்து பேசு பேசாம இருந்து படகு 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 சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொன்னாங்க? பேசி படகு சொல்லியிருக்காங்க. பேசி அடிமல பேசி தானே இருக்கு. என்னடி பேசிட்டு பாத்து? அப்ப எனக்கு தெரியாத விஷயத்தை பேசுங்க. பேசுற பச்சு சரியா பேசு. சரியாட்ட பேசுறேன். இவ்வளவு பெரிய படத்தை எதை பேசணும்ல? ஆமா. தன்னையை தாழ்ந்த பேரை புறமைக்க முன்னைக்கு விட்டு முன்னைக்கு என்னைக்கு பொழுது பண்ணுங்க. பேசி பேசியா பத்தாயா பேசினேன். மெஞ்ஞான பாதங்களை கேட்டு சிவன வேதாந்த விட்டவன தேர்ந்த அஞ்ஞான மாதாத தூரு அன்று கருமர் கூறி குறிவிட்ட பவுனை திருப்பி கட்டுமாட பஸ் ஏறி 20ல போய் இறங்கு சொல்லிருக்கேன். கட்டுமாட பஸ் ஏறியா? ஏண்டா கட்டுமான பஸ் நீ ஏன் போயிட்டு இருக்க? கட்டுமாட பஸ் ஏறி பேசி நீ தைரியமானது என்ன பேசக்கூடிய பொறுமை கவி வர்ற இடத்துக்கு வந்து என்ன கவி வர்ற உனக்கு என்ன தெரியும்? பாப்போம். இந்த இடத்துல போட்டிகளை வெற்றி பெறக்கூடிய அதுதான் தகுதியானது. அதான் உண்மை. இன்னைக்கு நீ என்ன படுத்துங்க என்ன இந்த போட்டியில சரி ஒண்ணு நீங்க தோக்கணும். சரி இல்லைன்னா நீங்க தான் தோக்கணும். அதே நானும் சொல்றேன். இந்த போட்டியில ஒண்ணு நான் ஜெயிக்கணும் இல்ல நீ தோக்கணும். பேசுவோம். பாப்போம். நமக்குள்ள போட்டி. பேசுறா இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட ஆள் வீடு வச்சிருக்கீங்க தாழ்ந்த பெறமுறையா உண்மையை வெற்றுடன் மீட்டெடுக்க முன்வருவார் என்னைக்கும் எப்பொழுதும் நம்ம நடுவாய் இந்த ரெண்டு எவரும் எதிர்மட சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பிரமசத்தானே அண்ணா மனவண்ணு மனவண்ணு மானவன் மண்ணா நானே நானும் ஈனமா மானா முன்னு முன் முன்னே நன்னேனும் மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. உள்ள மறுகோயில் ஊருடவ ஆலயம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சீவனை சிவலிங்கம் கல்ல புரண்டும் காணாமணி விளக்கம் சொல்லக்கூடிய பெருமை சத்தானே குடித்து தடித்து தோகை கூத்தாட கடிமரத்து காற்று காடு சொல்லியிருக்காங்க. இந்த ஆழ்வார் நாடு நாளை கையில் எடுப்பார் ஓடு உடல் மட்டும் கூடு இதை உற்று பார்த்தால் வெட்க கேரளம் மாட்டானே தோளுடைய சபையின் ஏறிய துவண்டது சுடி காலுடைய சுடைப்பொடி பூசி உள்ளவர் கல்வன் என்னுடைய மனதால் உனினால் படித்த அருள் செய்த திரு பீருடைய திரு பிரம்மாவரமிய பெம்மா அவனோட மன்னானே பிள்ளை என்ன வந்தவன் ஆன என்ன யாதவர் யாதென்றும் இல்லை என்றால் இருக்காங்க. அங்கேயாய் பிறப்பதற்கு இந்த மாதவம் செய்திட வேண்டும் அம்மா பாட்ட பாட அப்படி பேச கையறுக்க நாடுதே மானுக்கு வாய்ந்து இருக்க மாட்டாது வெனுக்கு என்பது பற்றி ஐயோ அன்பாலிட்டு அனுமதி சொல்லியிருக்காங்க. செந்தவன் ஆரோட மோதலை என்ற தேர் வந்து பாக்கியது காதலனை என் தட்டைக்கு ஆரோட பேச்சின ஒரு சக்தி பிறக்குது மூச்சமானே அப்படி பேச உள்ள வருடத்து ஓங்கி செல்வம் அத்து கொல்லமடங்களும் வந்து வேர்த்து வந்து அழுதோ விடாம சொல்லியிருக்காங்க. எங்க சுக்கான தந்தைகத்தை ஆவதனை இங்க சுமந்திருப்பாரு சரக்கை அங்காத சீரகத்தை தந்திரே பெருங்காயம் வேண்டாம் ஏரகத்தை செட்டி அறிஞ்சக்கூடிய பாடுற வரணும் அப்படி பேச பொன்னாய் மணியாய் புறமாயி அனுமாய் புனமாய் மண்ணாய் மலைய ரவியாய் மட்டுமாய் முன்னாய் முன்னாயி நடுமாய் சொல்லியிருக்காங்க. தோளுடைய சபையினுடைய ஏறிய துவண்டது சுடி காலுடைய சுழற்படி பூசிகள் உள்ளங்கவர் கல்வன் என்னுடைய மனதால் உனினால் படித்த அருள் செய்த திரு பீருடைய திரு பிரமாவரமிய பெம்மா அவனோடானே அப்படி பேச கறிக்கை வச்சனால் உருக்கமல் அத்தை மேல உப்பு காய்ச்சி உமின்னு சொல்லியிருக்காங்க. தங்கவன் தாமரைக்கு 20 நங்கதை கொடுவிட்டு அணுகச் செய்த நீர் உள்ளும் துங்கவன் கரையை போட்டால் சூரியன் கைத்து கொள்வான் தகரி எடுக்கட்டா எவரும் தயங்கி வாழ என்று சொல்லக்கூடிய பெருமேசானே அப்படி பேச அகலவாரை தாங்கும் நிகழ்போ தம்மை இகழ்மார் பொருத்த தலை சொல்லியிருக்காங்க. அத்தித்தா தாதுதி தூதுதி தத்துதி துத்து துதையத்தா தூதுதி தித்த 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 நான் ஏதாவது ஒரு அசிங்கம் பேசுறாயா திட்டு துட்டி புளிச்சு நான் பாட்டுல செவனை நான் ஏதாவது ஒரு தவறு பேசுறேன். நான் இப்ப என்னையா பேசிட்டு என்ன பேசுறேன் நீங்க பேசுறீங்க. எங்க நான் கதையை சொல்லிட்டு நான் ஏதாவது தவறா பேசுறேன். இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன் திட்டி புளிச்சு புளிச்சு மரியா கருது பேசி ஆயம் பேசிக்கிட்டு நான் அப்படி பேசுறேங்க தத்தி தாத்தா அதுதி தூதுதி அத்துதி துத்து துதிகத்த தூதுதி தித்தி தத்தி 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 தாவும் பொய்யா சொல்றேன் கருப்பா போய் சொல்லுவாங்க. தேவட வருது என்னடா அது கருப்பான போய் சொல்லிட்டு இருக்க தத்தி சுத்தி புளிச்சு இப்படி என்னடா பேசி விட்டு போற நீங்க பார்த்து மேல அடக்கம் வச்சுக்கணும் அக்கால ஏறனா பெருமாள் அக்கால உங்க அண்ணன் சொல்லி செப்புடு காட்டி எவ்வளவு செலவு பண்ணி 18 லட்சம் செலவு பண்ணி இவர் மேல எல்லாம் அக்கால ஏறி அம்மால போட்டு அண்ணன் சொன்னீங்க. யாரு அப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நீ எதுக்கே வருத்தப்படுற அப்புறம் எல்லாம் அக்கால ஏறி அண்ணன் சொன்னீங்க. டேய் பாட்ட போடுறா என்ன பாட்டு இந்த வேலை அக்கால ஏறனா பெருமா சரி அம்மா பெருமாளுக்கு அம்மா ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாகனம் இருக்கும் முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம் மயில் முருகனுக்கு மயில் ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு வந்து இது புலி
அப்படி அதே போல ஆஞ்சநேய பெருமாள் இருக்கார் பாத்தியா? ஆஞ்சநேயருக்கு வந்து இது டேய் ஏன்டா அப்படி சொல்ற? ஆஞ்சநேயருக்கு இருக்கு. சரி விடு. பெருமாளுக்கு என்ன வாங்கணும்? பெருமாளுக்கு வந்து இது எது இருக்குயா? எதியா? தெரியாமையே பேச. பெருமாளுக்கு என்ன வாங்கணும்? பெருமாளுக்கு வந்து டைவரா? ஆமா, பெருமாள் வண்டியை ஓட்டுறது நம்ம டிரைவர் சுப்பு தானே. ஏன்டா அப்படி குடம் பிடிக்கிட்டு இருக்க? பெருமாள் நல்ல பெருமாள் மாதிரி அப்படிப்பட்ட பரதாமனை கூடியது ஆமா. கருட வாங்கணும். அது போல சிவனுக்கு என்ன வாங்கணும்? சிவனுக்கு வந்து காளை வாங்கணும். காளை மட்டும் போல யார் ஏறினா? காளை மாட்டுல வந்து சிவபெருமான் ஏறுறாரு. காளை மீது ஏறினான பெருமாள். அக்காளை மீது ஏறினா அக்காளை ஏறினா காளை மீது ஏறினா பெருமாள். நீங்க வரத போறீங்க? அம்மாளை போட்டு அம்மா எல்லாம் கருத்துல வெறுங்கல்தா போலாமா? கருத்துல என்ன ஓடணும்? மாலை ஓடணும். மாலையும் போட்டான் பெருமாள். உங்களை தப்பா பேசிட முடியுமா? அக்குனன் ஐயா அப்படி இல்லங்க. அச்சங்க ஊதுனான்னு உங்களை பார்த்து சொல்ல முடியும். அச்சம் ஊதினே அச்சம் என்ன? எதை? இல்ல அச்சம் குதினா இல்ல அப்படி இல்லங்க. பார்க்கறத கடைபிடித்து தோண்டியது பல சங்கு. ஆமா. எத்தனை சங்க பார்த்திருப்பீங்க? ஒரு சங்கல பல சங்கல நோட்டல பார்க்கல இது வந்துச்சு. அப்படிப்பட்ட சங்கருக்கு மத்தியில வெண் சங்கு அஞ்சு வந்துச்சு. அப்படிப்பட்ட பரந்தாமை வெண் சங்கு ஒரு சங்கத்தை ஊதுனாரா? ஆமா. உலகமே கடிச்சா அச்சங்கை ஊதினான் பெருமான். அச்சங்கை ஊதினான் பெருமான். அங்க அண்ணன் சொன்னி ஏன்டா அப்படி வருத்தப்படுற? பார்க்கறத கடைபிடித்து தோண்டிய நஞ்சு தானடா? நஞ்செடுத்து உண்டது யாரா? சிவபெருமா. அப்ப நஞ்சை உண்டியது யாரு? சிவபெருமா. அண்ணன் உண்ணி நான் நீ எங்க போற? அப்படி சொன்னீங்க. நீங்க வருத்தப்படுறீங்க. முத செம்புடு காட்டி வர சிவமனை பாட்ட பாடி பெருமாள் செத்தானே. அண்ணன் சொன்னீங்க சொல்லவும் என்னவா ஏதன்னு வந்து வருத்தப்படுறது நீங்க. செம்புடு காட்டி வேணும்னா ஆமாங்க. இரும்புடால் செய்யப்பட்ட உடுக்கு, இரும்புடுக்கு, கரும்புடால் செய்யப்பட்ட உடுக்கு, கரும்புடுக்கு. அப்ப செம்பினால செய்யப்பட்ட உடுக்கு. செம்புடுக்கு ஆமா, செம்புடுக்கு கரும்புடுக்கு. நீ பேசுற பத்தி அப்படித்தானே இருக்கு. அப்புறம் பேசிக்கிட்டு தானே இருக்கு. ஆமா, கார்த்திகராஜோட கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்க. என்னங்க? எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சும்மா பட்டு பேசுறீங்க. பட்டுன்னு சொல்றதால தான் வந்திருக்கான். அப்படிப்பட்ட பட்டு பேசக்கூடிய பெருந்தக்க கூட கேட்கலாமா? கேளுங்க. இந்த கூட்டத்துல எதை கேட்டாலும் பேசுறீங்க. கேட்ட பதில் சொல்லத்தானே வந்திருக்கான். அப்ப எதை கேட்டாலும் சொல்லுவீங்கல்ல. ஆமா, நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? சுப்பிரமணிய கடவுள் வென்றேன். அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. நான் ஓட்ட போறேன். யார் அப்பனே? என் மயனுக்கு அப்பே. மயனுக்கு அப்பனா? மயனுக்கு யார் அப்ப? அதான் ஆரப்பனா இல்ல யார் அப்பனா? நான் தான் அப்பே. ஆரப்பேல இல்ல. அப்ப ஆரப்ப இல்ல. ஆரப்பன்னா கணக்கு கூடிடுறேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி யாருக்கு அப்ப? என் மயனுக்கு அப்பே. உன் மயனுக்கு நீங்க அப்ப. ஆமா. மயனுக்கு நீங்க எப்படி அப்பனா? நீங்க ஐயா நான் தான் கல்யாணம் பண்ணி இது பண்ணேன். எது பண்ண செய்வனையா? காங்கிரஸ் கான்ட்ராக்டா? அந்த விளையாட்டு தெரியல. மொத்தம் அதை விட்டுருவீங்களோ? அட குழந்தை வளர்ந்தது எனக்கு தானே. அதான் கேட்டேன். உங்களுக்கு பிறந்திருக்கலாம். சொல்லுங்க நம்பிக்கை இல்ல. நீங்க பத்தி சொல்லுங்க நம்பிக்கை மாதிரி இருக்கு. பெற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இப்ப பெத்தது யாரு? என் பொண்டாட்டி. நீங்க இல்ல. அப்ப உங்களுக்கு பிறக்கல, அங்க வந்திருக்கு. அங்க உழைஞ்சு எங்க 2 பேருக்கு புரிஞ்சு. பெத்தது யாரு? என் பொண்டாட்டி. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தண்ணியை போட்டு தூங்கணும். தண்ணியை போட்டு தூங்குறியா? தாய் கொடுத்து கூட தாய் வயிறு வேற. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் பாகி வயிறு வேற. ஆமா. பெத்த வயிறு பெத்த வயிறு பட்டினியா கிடக்கக்கூடாது. கிடக்கூடாதுல. ஆமா. இப்ப அந்த குழந்தைய பெத்தது யாரு? என் பொண்டாட்டி. பெத்தது யாரு? உன் பொண்டாட்டி தானே. ஆமா. நீங்க பெக்கலையில. இல்ல. அப்ப உனக்கு பிறக்கல. எனக்கு தான் புரிஞ்சு. என்னடா அர்த்தமா பேசுற? யாருக்கு பிறந்துச்சு? ரேஷன் டேய் நீ வாடா முத. நீ கேப்பன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு பெத்தது யாரு? நீ என்ன சொல்றீங்க முத? நாங்க என் பொண்டாட்டி பெத்தாங்க. சரி பிறந்துச்சுல. ஒரு காலம் சொல்லணும்ல. ஐயா பெத்த பிள்ளை யாரு பிள்ளை? பெத்தவள வந்து என் பிள்ளை. ஓம்பளவனே. ஆமா. ஓம்பளவனே. ஆமா. மாத்துக்கிறதுல இல்ல. ஐயா ஒரு பிள்ளை பிறக்கணும் காரணம் இருக்கணும்ல. ஆமாங்க. அப்ப நீ எப்படி பத்திய திருமணமாயி நாங்க என்ன கல்யாணம் பண்ணி இது பண்ணி எது முதலிரவு. முதலிரவு. சரி முதலிரவு பண்ணி அப்புறம் இது பண்ணி ஆண்களுக்கு ஒரு ராத்திரி. ஆமா. சிவராத்திரி. சிவராத்திரி. பெண்களுக்கு 9 ராத்திரி. நவராத்திரி. இப்ப நவராத்திரி சிவராத்திரி இருக்குல்ல. ஆமா. நீங்க சொன்ன மாதிரி முதல் ராத்திரி ஒரு ராத்திரி இருக்குல்ல. ஆமா. அது யாரா இருக்கணும்ல? தாலி கட்டினவளும் தாலி வாங்கினவளும். அதுக்கு பிறகு முதல்ல ஆமா. நீங்க கொடுங்க. ராத்திரிவா பேசுறீங்க. ஆமா. தாலியை கட்டவங்களும் தாலி வாங்குறவங்க இருக்காரு. ஆமா. முதல்ல ரொம்ப நியாயமான ஒரு பேச்சு. இப்ப தாலியை கட்டினீங்களா? ஆமா. கட்டினது யாரு? அந்த வாங்குறீங்க. வாங்குறாள்ன்றது யாரு? என் பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி. வாங்குறாங்களா? என் பொண்டாட்டி. யாராவது உள்ள இருக்கணும் சொன்னீங்க? தாலி கட்டினவளும் தாலி வாங்கினவளும். தாலி இப்ப கட்டும் போது நீங்க முடிச்சு போட்டிருப்பீங்க. ஆமா. முடிச்சு யார் போட்டா? அந்த போட்டேன். ரெண்டாவது முடிச்சு எங்க அக்கா. மூணாவது முடிச்சு என் தங்கச்சி போட்டா இல்ல. இப்ப முதல்ல ரமணா யாரெல்லாம் உள்ள இருக்கணும்? தாலி கட்டினவளும் யாரெல்லாம் கட்டி இருக்கா? யாரெல்லாம் உள்ள இருக்கணும்? நான் கேட்கிறேன். இது முதலிரவா முட்டை கோசு? ஐயா ஒரு பேச்சுக்கிட்டு சொன்னா யாரா இருந்தாங்க? என்ன நீங்க யாரை கேட்டுக்கிட்டீங்க? நான் சொன்னேங்க. ஒரு பேச்சுக்கிட்டு சொன்னா பேச்சு தானே பேசிக்கிட்டு போதா? முட்டை கோசு வரக்கூடாது. நீ அப்படிதானே பேசிக்கிட்டு இருந்தத பேசுறீங்க. நீ ஆனங்க போற நீ முத. உனக்கு கேட்டோம்னா சரியா சொல்லு. இல்ல தெரியாம சொல்லிட்டு போ. நீ எதுக்கு நீ ஆனங்க போற? அங்க ஒரு பேச்சுக்கிட்டு சொன்னா அதனால அப்படி சொல்ல கூடாதுல. ஒரு பேச்சா இருந்தா சரியா இருக்குன்னு பேச கூடாதுல. சரி. அப்ப உங்களுக்கு தெரியுதுல. ஆமா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு வீரத்தேவன். உன் பேர் என்னது? வீரத்தேவன்.
டேய் உன் பேரு வீரத்தேவனா? ஆமா. உன் பேரு வீரத்தேவன் ஒரு வார்த்தைக்கு எம்படி பிரபலமானது என்ன? ஆமாங்க. எவ்வளவு பிரபலமியா? உண்மைதான். டேய் தேவல முச்சிட்டு ஓம் பேச அப்புறம் ஏன் பேச்சாத்தான பேசி பாஞ்சா? நான் கேக்குறேன் ஏதோ பூலகத்துல கொடூரமான மிருகத்தை குத்தி கொண்டு விட்டியாமே. புளிய குத்தி ஒரே குத்திட்டேன். டேய் கடிக்கிறபடியா? ஒரே குத்திட்டேன். எப்படியா சொல்லிட்டு இருக்க? ஆமாயா. புளிய குத்திய கொண்டு விட்டியா? குத்தியா கொண்டு விட்டேன். ஏண்டா ஒரு புளிய குத்தி கொண்டிருக்க உனக்கு ஒரு பட்டம் கூட கொடுக்கலையா? இல்ல கொடுக்கலையா? ஒரு பட்டம் கூட இல்லையா? இல்லங்க. கொடுக்க மாட்டாயா? வஞ்சகம் பிடிச்சவங்க அவ்வளவு பெரிய இடத்துல கலை மாமணி, கலை சுடர்மணி, கலை முதுமணி கொடுக்கறல்ல, ஒரு புளிய குத்தி கொண்டு உனக்கு பட்டம் கொடுக்க மாட்டியா? கொடுத்துருக்கானு. என்னடா இடிச்சாத்தமா பேசிக்கிட்டு இருக்க? அன்றைய காலகட்டத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மதுரையை காத்தான் ஒரு வீரன். அவன் மதுரை வீரன். அப்படி சொல்லி கொடுத்தா இல்ல. பிறகு சுடலையை காத்தான் ஒரு வீரன். சுடல வீரன். அப்படி சொல்லியா? பருத்தியை காத்த ஒரு வீரன். அவன் பருத்தி வீரன். ஆக பருத்தியை காத்த வீரன், பருத்தி வீரன். சுடலையை காத்த வீரன், சுடல வீரன். மதுரையை காத்த வீரன். மதுரை வீரன். என்னைக்கு புளிய குத்துறீங்க வந்து உன் பேர் புலி. குத்து. ஐயோ. புலி குத்தி வீரன். அம்மாளுக்கு தண்ணியை போட்டா மாத்தி சொல்லிக்கிறாங்க. இப்ப அந்த வீரன் வேணாமா? அந்த வீரமே வேணாமுங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நல்லா புரியுது. நீங்க தெரியுமா தெரியாம பேசுறீங்க? எங்க தெரிஞ்சுதான் பேசுறேன். அப்ப நான் இருக்குனா இல்லன்னு சொல்லணும். நான் நடக்கும்னா நடக்காதுன்னு சொல்லணும். நான் புரியாதுனா புரியும் சொல்லணும். நான் தெரியாதுனா தெரியும் சொல்லணும். உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஆமா. நான் தெரியாதா தெரியுங்க. ஆமா. எப்படி நீங்க தெரியுங்க? ஏங்க, உங்களுக்கு தெரியாதா பண்ண தெரியும் தான் சொல்லணும். அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்க எதுகை முனகை. அது எதுங்க? முழுக்கை. முருங்காயா? முருங்கை முழுக்கை. இழுச்சாத்தரம் எதுகை மோனைன்னு சொல்லியா? அப்படித்தான் சொல்லி பெருமை இருக்குல்ல? உன்னை பாத்திருக்கீல? சரி. அப்பா பேர் என்ன? பேர் என்னன்னா? டேய், எங்க அப்பா பேரு நம்பிராஜ். அப்பா பேர் என்னது? நம்பிராஜ். ஏடா உங்க அப்பா நம்பியா? ஆமா. நம்பி மயமா நீதானா? ஆமாயா. சண்டாட பாய் ஒத்த வார்த்தை வரைக்கும் சொல்லிருக்கியாடா? ஏன்? நம்பி மயன்னு சொல்லி இந்த பேசிருப்பா. மயந்தாயா. அந்த ஆளு வேகாத வெயில கம்பி கட்டி உன் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்க மனுஷன். ஏன்டா அப்படி திருச்சி அடைகிற நீனு? ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? அந்த ஆளு கம்பி கட்டாலும் உன் குடும்பத்தை காப்பாத்துறாரு. ஏன்டா அப்படி பேசுற? அப்பாட்டி அடிப்பத. அட அந்த நம்பி இல்லங்க. ஏன் போட்டுக்காலையா? காரைக்குடி எடுத்து திருப்பத்தூர்ல இருந்து இது நம்பி கட்டுற கம்பிங்க, நம்பி கட்டுற கம்பிகள் போட்டுக்கால. அந்த கம்பி கட்டுறது எங்க அப்பா இல்ல. ஏன் போட்டு அவங்க வேற நம்பி கட்டுற கம்பி. அப்ப யாரு யாருங்க அப்பா நம்பிராஜ் இந்த நாட்டுக்கு வாத்தியாரு. நாட்டுக்கு பத்தியாரா? அந்த நாட்டுக்கு வாத்தியாரு. அப்ப அந்த நம்பின்றது யாருங்க? அந்த நம்பி வந்து சின்னம்மா மருமே. அவர் இல்லையா? அது வேற இல்ல. அவருக்கு சம்மந்தம் இல்ல. சரி இருந்து போட்டுங்க. சத்தம் கேட்ச யாரு? உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. 2 லேடிஸா? ஆக ஆங்கில அதிகாரி பெண்கள். நல்ல ஒரு திறமையான ஒரு பேச்சு. பெண்ணுடைய பேரு? ஒரு ஆள் பேர் வள்ளி, ஒரு ஆள் பேர் குள்ளி. வள்ளி யாரு? இந்த குள்ளி யாரு? வள்ளி என் தங்கை, குள்ளிங்கிற யாழ். வள்ளி குள்ளியா? வள்ளிங்கிற என் தங்கை. உங்க தங்கச்சி. குள்ளின்றது யாழ். உங்க ஆளு. அதான் வள்ளியான்னு கேட்டேன். வந்திருக்கு. இல்ல அதான் வள்ளியான்னு கேட்டேன். அட வந்திருக்காங்களே அப்புறம் வந்திருக்க தெரியா? அதான் வள்ளியான்னு கேட்டேன். வள்ளிதான். வள்ளி வந்திருக்கல? ஆமா. அதான் வள்ளியான்னு கேட்டேன். ஒரு பீடி தான் கொடுங்க. ஏய் பீடி போட்டாதே வேலை. ஏன் அப்படி ஆளுங்க பண்ற? சரி நீங்க என்ன விஷயம் இது வந்தீங்க? யாரும் உங்களுக்கு தெரியுதா? யாரோ வந்தாரு விருப்பது வந்த முன்னாரு. ஆமா. என்னுடைய பெயர் நாரத மகிழ்ச்சி சொல்வார்கள். மாறுதலுங்க. நல்லா தெரியும். தெரியும். அப்பா பேர் பிரம்மா, அம்மா பேர் கலைவாணி. வந்திருப்பது காவல். உள்ள சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்ட பண்ணி யாரு நினைச்சு காத போறேன்? நான் கேக்குறேன். சத்தம் போட்ட பெண்ணை நான் பாக்குறேன். ஆமா கார்த்திக் ராஜ் ஆச்சு வாங்களே. ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. நாடக குலத்துல என்னைக்கு பழச மறக்க கூடாது. ஆமா. நீங்க நானும் வந்த காலகட்டம் ஒரே காலகட்டம். அது உண்மை. ஒரே காலகட்டத்துல வந்து நீங்க வேற மாதிரி போட்டி, நான் வேற மாதிரி போயிட்டு. ஆமா. இருந்தாலும் கூட பழச மறக்காம இருக்க பத்தியா? அதாங்க உண்மை. 2020 கொரோனா வந்து எவ்வளவு பேர் சிரமப்பட்டான். டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், குளிர் காய்ச்சல், இத்தனை காய்ச்சல் உனக்கு வந்து நீ தப்பிச்சிருந்த. ஆனா மூல காய்ச்சல் மட்டும் உனக்கு வரவே இல்லை. அது சங்கரன் கொடுத்த புண்ணியம். உனக்கு சங்கரன் கொடுத்த புண்ணியம். என்ன சொல்ற? மூலக்காய்ச்சல் வந்து சாகணுங்கிறியா? அதுக்கு சொல்லணுங்க. மூல காய்ச்சல் உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்காது. உன்னோட சேர்த்தா எப்படி மூளை இருக்கும்? கேட்ட போய் சொல்லு. வந்துச்சா வரலையா? வரல. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 85 வருஷம் ஆனாலும் மூல காய்ச்சல் உனக்கு வராது 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 வரவே வராது. கார்த்திகராசா ஏன் கேட்டேன்? அதே மூல இருந்தா அவ்வளவு வர. எல்லாம் எப்படி பொண்டாட்டி வீட்டுல வச்சிருக்காப்பா? எல்லாம் 10 நிமிஷமே வச்சிருக்க முடியாது. ஆயான்னு எவ்வளவு மரியாதை. என்னடா எம்புட்ட மரியாதை. இவ்வளவு வச்சிருக்க முடியுமோ? ஓஹோன்னு சிங்கப்பூர் காற்றில் எந்த கீதம்